வெல்கம் டு சியோன் பைபிள் குவிஸ். யார் இவர்கள்? கண்டுபிடியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் கொடுத்திருக்கிறீங்க. சிலர் ஃபோன் மூலமாய் பதில் சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக நாம் பார்க்கிறோம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, முது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஆத்மா சஞ்சலத்தினாலும் வேதனையாலும் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து உயிர்ப்பிக்கிற காரியமாய் காணப்படுகிறது தான் அந்த வேத வசனம். ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த வேத வசனம்தான் நம்ம எடுத்து உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தைகளாய் காணப்படுகிறது. நம் வேதத்தில் பார்க்கிறோம், சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று பார்க்கிறோம். அப்படி சஞ்சலத்தோட, பாரத்தோட, கவலைகளோட, நிந்த அவமானத்தோட நம்முடைய ஆத்மா கரைந்து போகிற வேளையில் இந்த வேத வசனம்தான் நம்ம எடுத்து நிறுத்துகிற காரியமாய் காணப்படுகிறது, நம்ம எடுத்து உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஆகவே இதை வாசித்து தியானிக்கிற தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பார். சஞ்சலத்தோடு பாரத்தோடு இருக்கிற வேலைகளிலே இந்த வேத வசனம் நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து ஜீவனை கொடுத்து நம்ம வழி நடத்துகிற காரியமாய் காணப்படுகிறது. ஆமென். கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் எதை இல்லாதவன் என்று கேட்டிருந்தேன். எல்லாரும் பதில் சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று பார்க்கிறோம். அதாவது உயிர் இல்லை, வாழ்க்கையே இல்லை என்று பார்க்கிறோமாகவே தான் இந்த இடத்துல பார்க்கிறோம், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறத பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படி என்றால் நம் பிதாவாகிய தேவனிடத்தில் போக வேண்டும் என்றால் உயிராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியும். காரணம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவ தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் அவர் வழியாய் இருக்கிறார், அவர் சத்தியமாய் இருக்கிறார், அவர் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பிதாவாகிய தேவனிடத்தில் செல்ல முடியும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக தேவன் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றார். நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி என்றால் மரித்து உயிர்த்து எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ள அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஞானியாகிய சாலமோன் ஒரு வசனம் இப்படியாக நம் வேதத்தில் பார்க்கிறோம், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் தள்ளி விடுகிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மரணத்திற்கு சமீபமாக இருக்கிறார்கள் அல்லது மரணத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலராகிய பேதுரு கூட இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம், உயிரோடு வாழ்கிறவர்கள், சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு இருந்தும் செத்தவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவர் அறியாத இருக்கிற ஜனங்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவை உள் வாங்கி கொள்ளாமல் கிறிஸ்துவ இல்லாமல் வாழ்க்கை செய்தால் அவர்கள் உயிரும் இருந்து கூட அவர்கள் செத்தவர்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் கூட, ஆனால் கிறிஸ்து உள்ளே இல்லாதிருந்தால், கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு பேருக்காக வாழ்ந்தால் நமக்குள்ளே
ஜீவன் இல்லை, அதாவது உயிர் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் நம் வேதத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவ இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ, அவருக்காக ஜீவிக்கிறார்களோ, தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ, அவர்களுக்குள்ள தான் ஜீவன் இருக்கிறதா, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படி என்றால் நமக்காக தன் ஜீவனே கொடுத்த ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களில் யாராவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இந்த நாளிலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், அவர் மூலமாய்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். அவர் மூலமாய்தான் நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் நமக்கு சதமல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமல்ல. நிரந்தரமாய் இருக்கிற உலகம் இது என்று நாம் நினைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமாகிய உயிராகிய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் நித்தியத்துக்குள் போக முடியும். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளிலே ஒரு வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் எதை இல்லாதவன் என்று கேட்டிருந்தேன். எல்லாரும் பதில் சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமீன். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று பார்க்கிறோம். அதாவது உயிர் இல்லை, வாழ்க்கையே இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த இடத்துல பார்க்கிறோம், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறத பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படி என்றால் நம் பிதாவாகிய தேவனிடத்தில் போக வேண்டும் என்றால் உயிராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியும். காரணம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவ தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் அவர் வழியாய் இருக்கிறார், அவர் சத்தியமாய் இருக்கிறார், அவர் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பிதாவாகிய தேவனிடத்தில் செல்ல முடியும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக தேவன் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றார். நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி என்றால் மரித்த உயிர்த்து எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ள அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஞானியாகிய சாலமோன் ஒரு வசனம் இப்படியாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் தள்ளி விடுகிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மரணத்திற்கு சமீபமாக இருக்கிறார்கள் அல்லது மரணத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலராகிய பேதுரு கூட இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். உயிரோடு வாழ்கிறவர்கள், சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு இருந்தும் செத்தவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவர் அறியாத இருக்கிற ஜனங்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவை உள் வாங்கி கொள்ளாமல் கிறிஸ்துவ இல்லாமல் வாழ்க்கை செய்தால் அவர்கள் உயிரும் இருந்து கூட அவர்கள் செத்தவர்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் கூட, ஆனால் கிறிஸ்து உள்ளே இல்லாதிருந்தால், கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு பேருக்காக வாழ்ந்தால் நமக்குள்ளே
ஜீவன் இல்லை, அதாவது உயிர் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் நம் வேதத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவ இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ, அவருக்காக ஜீவிக்கிறார்களோ, தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறதா, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படி என்றால் நமக்காக தன் ஜீவனே கொடுத்த ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறதான வேத வசன தியானித்துதான இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் மட்டுமே நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, கிறிஸ்துவை யாரெல்லாம் அங்கீகரித்து கொள்ளுகிறார்களோ, கிறிஸ்துவை யாரெல்லாம் தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்குள்ள தான் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி இந்த உலகத்தில் அப்படி என்றால் எத்தனையோ பேர் வாழ்கிறார்களோ, நல்ல சுகபோகமாய் வாழ்கிறார்களே, எல்லாம் இருக்கிறதே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் உயிரோடு இருந்து சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், உயிரை இருந்தும் செத்தவர்கள் என்று பார்க்கிற இந்த உலகத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வாழ்கிறதான வாழ்க்கை அது உயிரில்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிணத்திற்கு சமானமாய், ஒரு சவமான சவத்துக்கு சமானமாய் வாழ்கிறார்கள் என்று தான் நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் கிறிஸ்துவ இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, உங்களில் யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த நாளில் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலியமாக தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், அவர் மூலமாய் தான் நம்ம பரலோகத்துக்கு போகிற வழி உண்டு என்று நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள். முதல் கேள்விக்கு விடை லாபான், இரண்டாவது கேள்விக்கு விடை பாரோன், மூன்றாவது கேள்விக்கு விடை யாக்கோப், நான்காவது கேள்விக்கு விடை எலியேசர், ஐந்தாவது கேள்விக்கு விடை பதான் அராம் என்னும் சிரியா, ஆறாவது கேள்விக்கு விடை யாக்கோப், ஏழாவது கேள்விக்கு விடை ஆபிரகாம், எட்டாவது கேள்விக்கு விடை பச்சேபால், ஒன்பதாவது கேள்விக்கு விடை ஜீவன், பத்தாவது கேள்விக்கு விடை நீதிமான். உங்களுக்கான கேள்விகள். கேள்வி 1, எந்த ஊர் வரைக்கும் தண்ணீர் குவிலாக குவிந்து நின்றது? கேள்வி 2, தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டவன் யார்? கேள்வி 3, தன் கணவனை நோக்கி என் உயிர் வெறுப்பாயிருக்கிறது என்று சொன்ன மனைவி யார்? கேள்வி 4, தேவன் யாருடைய வல்லமையில் உயர்ந்து இருக்கிறார்? கேள்வி 5, யாருடைய கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும்? கேள்வி 6, என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றது யார்? கேள்வி 7, கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார், அவன் யார்? கேள்வி 8, கடும் கோபம் கொண்டவர்கள் யார்? கேள்வி 9, யாருடைய சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும்? கேள்வி 10, உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தவன் யார்?
உங்கள் பதில்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.